இலக்கணம் பற்றியது. வருக, உங்கள் உரை தருக. அனைவருக்கும் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர், சான்றோர், பெற்றோர், பெரியோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாங்கள் பேசுள்ள தலைப்பு கல்வியும் ஒழுக்கமும் நாயகமே ஆகும். இத்தலைப்பினை பேச மாணவர்களாகிய எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். எங்களது எதிர்கால வாழ்வுக்கு மெடரடி தளம். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. காசு வரும் போகும், கற்ற கல்வி போகாது. கல்வி இல்லாத இடத்தில் ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கம் இல்லாத இடத்தில் கல்வி இல்லை. கல்வியும் ஒழுக்கமும் இணைந்ததுதான் எம் பள்ளி அலோசியஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி. மழை நீரின் கல்வியால் பூமியை வறுமையை நீக்கி வளமை என்னும் பாடத்தை கற்றுத்தருகிறது. கல்வி என்னும் காலப்பட்டகம்தான் மனித மூளையின் உண்மையான பகுத்தறிவு. ஒழுக்கம் என்பது கற்றலின் தொடர்ச்சி. இந்த ஒழுக்கம் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தி எந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். கல்வியும் ஒழுக்கமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். ஆம், கல்வியும் ஒழுக்கத்தையும் ஆயுதங்களாக எடுத்து சொற்புறாற்ற வருகின்றனர் எம் பள்ளி மாணவ கண்மணிகள். அவர்களை வரவேற்று என் தொடக்க உரைக்கு திரையிடுகின்றேன். நன்றி. நன்றி பிரக்யா. கல்வி பற்றிய கருத்துக்களை உங்கள் முன் எடுத்து கூற வந்துள்ளேன். கல்வி என்றால் என்ன? கல்வி என்றால் வெறும் பாட புத்தகங்களை படிப்பது மட்டுமல்ல. கல்வி என்றால் நம் அறிவை வளர்த்துக் கொள்வது, நம் உள்ளத்தை கலங்கமில்லாமல் வைத்துக் கொள்வது. கல்வி இல்லாமல் நம் வாழ்க்கை இருட்டாகிவிடும். பழைய தமிழர்கள் சொன்ன கல்வியோட மகத்துவம் என்ன தெரியுமா? தமிழ் மொழியில் கல்வி மகத்துவம் பற்றி திருவள்ளுவர் பல கவிதைகள் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவது என்னவென்றால், கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இதன் பொருள், நாம் கற்கும்போது குறையில்லாமல் கற்றுக்கொள்வோம், அதன் பிறகு நல்லவற்றை தேர்ந்தெடுத்து நடைமுறைப்படுத்துவோம் என்பதாகும். கல்வி நமக்கு தரும் பலன்கள் என்னவென்று தெரியுமா? கல்வி நமக்கு அறிவு தருகிறது. அது நமக்கு வேலை, மதிப்பு, மரியாதை, தன்னம்பிக்கை ஆகியவற்றை வழங்குகிறது. ஒரு கல்வி பெற்ற மனிதன்தான் உலகில் எந்த இடத்திலும் வெற்றி பெற முடியும். ஒரு கல்வி உள்ள சமூகம் தான் ஒரு நல்ல தேசத்தை உருவாக்கும். ரோஹித், உன் கருத்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி ஒழுக்கம் தேவையானது. ஒழுக்கம் என்றால் என்ன? ஒழுக்கம் என்றால் நேர்மை, பணிவு, மரியாதை, பொறுப்பு ஆகியவற்றை கடைபிடிப்பது. ஒழுக்கம் என்பது நம்முடைய நடத்தை, பேசும் விதம், பிறரை மதிக்கும் பண்புகளை குறிக்கின்றது. ஒழுக்கம் இல்லாமல் கல்வி பயனற்றது. ஒழுக்கம் நமக்கு தரும் பலன்கள் என்னவென்று தெரியுமா? ஒழுக்கம் உள்ளவரை எல்லாரும் விரும்புவர். அவர் எங்கு சென்றாலும் மரியாதை பெறுவர். ஒழுக்கம் நம்மை நல்ல வழி நடத்தி சொல்லும் ஒரு விளக்காகும். அதையே எப்போதும் நம் ஆசிரியர்கள், பெற்றோர் கற்பிக்கிறார்கள். கல்வியும் ஒழுக்கமும் சேர்ந்து வரும்போதுதான் ஒரு மாணவன் முழுமையானவனாக மாறுகிறான். அதுவே கல்வி மட்டும் இருந்தால் அது ஒரு ஆயுதம் போல் ஆகிவிடும். அதனால் அதற்குள் ஒரு ஒழுக்கமும் இருந்தால் அந்த கல்வி மக்களுக்கு நன்மைகளை தரும். ஒரு எளிய எடுத்துக்காட்டு: ஒரு மாணவன் மிகவும் புத்திசாலியானவன், ஆனால் அவன் ஆசிரியர்களை மதிக்கவில்லை, நண்பர்களுடன் சண்டை போடுகிறான் என்றால் கல்வி பயனுள்ளதா? இல்லை. அதை போல ஒரு சிறிய அறிவு இருந்தாலுமே அவனுக்கு ஒழுக்கம் இருந்தாதான் எல்லாருமே விரும்புவாங்க. அதனால ரெண்டுமே அவசியம். உங்கள் ரெண்டு பேரோட கருத்துக்களை நான் ஏற்றுக்கிறேன்ப்பா. அதோடு கூட நமக்கு நம்மளோட பெற்றோர்களோட பங்கும் ரொம்ப அவசியம். கல்விக்கும் ஒழுக்கத்துக்கும் அடித்தளம் யாரு? நம்மளோட பெற்றோர்கள். அவங்க நம்மளோட சிறு வயதிலேயே நல்ல பழக்கங்களை கற்பிக்கின்றாங்க. அணிந்தொழி சான்றொழுகும் அறிவுடையார் என்று திருவள்ளுவர் சொல்கிறாரு. அது நம்ம ஒழுக்கத்தோட அழகை சொல்லுது. அது மட்டுமா, நம்மளோட ரெண்டாவது பெற்றோர்களாகிய நம்மளோட ஆசிரியர்கள் நம்மை கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளர்க்கின்றாங்க. அவங்க நம்மளோட ரெண்டாவது பெற்றோர்கள். அவங்களோட ஆலோசனையை நம்ம வாழ்நாள் முழுவதும் நினைவுல வச்சிருக்கணும். பள்ளினா என்னது? அறிவோட ஆலயம். இங்கே நம்ம புத்தக அறிவோட மனித நேயத்தையும் கற்றுக்கொள்கிறோம். நல்ல நண்பர்கள், நல்ல பழக்கங்கள், நல்ல எண்ணங்கள் எல்லாம் எங்கே உருவாகுது? இந்த பள்ளியில் தான் உருவாகுது. கல்வி நமக்கு கனவுகளை நனவாக்கும் சக்தி அளிக்கிறது. ஒரு மருத்துவர், ஒரு விஞ்ஞானி, ஒரு ஆசிரியர் எல்லாம் எங்கே உருவாகுறாங்க? இந்த கல்வியில் தான் உருவாகுறாங்க. கல்வி நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய சாவி. கல்வி எனும் சக்திக்கு
உண்டுகோல் எது திரும்ப மாடிசா ஒழுக்கம்தான். கல்வின்னு சக்திக்கு உண்டுகோல் எது திரும்ப மாடிசா ஒழுக்கம்தான். ஒரு மரத்திற்கு வேர்லனா அதால் நிற்க முடியுமா? முடியவே முடியாது. அதே போல் கல்விக்கு ஒழுக்கலைன்னா அது நீண்ட நாள் பயன் தராது. ஒழுக்கம் நம்ம உயர்வாகவும் பணிவாகவும் ஆக்கும். ஒரு நல்ல சமூகம் உருவாக வேண்டுமானா அதில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒழுக்கம் அவசியம். நாம் சிறுவாக இதை பழக்கமாக்க வேண்டும். நல்ல பழக்கங்கள் நம்ம வாழ்நாளில் வழிநடத்தும். நான் ஒழுக்கத்தை வளர்க்க சில வழிகள் சொல்லட்டுமா? தினமும் நேரம் கடைப்பிடிங்க, பெற்றோரை மதிங்க, ஆசிரிய வார்த்தையை கேளுங்க, பொய் சொல்லவே சொல்லாதீங்க, மற்றவருக்கு உதவுங்க. அனைத்தும் ஒழுக்கத்தோட சிறு அடி கற்கள். நீ சொல்றது சரிதான் வெர்ஜு. அதோடு நல்ல நண்பர்கள் இருந்தால் நம்மளோட கல்வியும் ஒழுக்கமாக சிறக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பழமொழி சொல்லுது. அது நம்மளோட நட்பின் மதிப்பை காட்டுது. நல்ல நண்பர்கள் நம்ம நல்ல வழியில் நடத்துவாங்க. ஒழுக்கமுடையவன் உயிர் பெற்றவன். கல்வி கற்பது வாழ்வோட அடித்தளம். நல்ல பழக்கம் நல்ல வாழ்க்கையை தரும். இதெல்லாம் நம்ம தினமும் மனதில் வச்சு செயல்படுவோம். மகாத்மா காந்தி, அப்துல் கலாம் போன்றவர்களாம் கல்வியிலையும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்கள். அவர்களை போல நாமும் நடந்து கொண்டா நம் வாழ்க்கை நன்றாக மாறும். அவர்களது வாழ்வு நமக்கு உதாரணம். கல்வி நமக்கு அறிவையும் ஒழுக்கம் நமக்கு மனிதத்துவத்தையும் தருது. இந்த ரெண்டும் என்னோட ஆத்மாவாக இருக்கு. இந்த ரெண்டும் இல்லாமல் நான் முழுமையாக இருக்கவே முடியாது. எப்போதும் இதை மனதில் வச்சு செயல்படுவோம். கல்வியும் ஒழுக்கமும் என் ஆயுதம். மாணவர்களாகிய எங்களுக்கு இம்மேடையில் பேச வாய்ப்பளித்த என் பள்ளிக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி. Thank you, dear friends, for your wonderful speech.